2 ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது ரைட்டா? 2 ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஒரே நிமிஷம். இது ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது எங்க சொல்லிருக்கோம், ஆப்போசிட் சேம் டைரக்ஷன் ஒரு டைப் இருக்கும். அந்த டைப்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நல்லா கவனிக்கலாம். இது ஒரு டைரக்ஷன்ல போகுது. இது ஒரு டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. இப்ப இந்த 2 ட்ரெயினுமே வந்து கம்ப்ளீட்டா கிராஸ் ஆகறதுக்கான டைம் அப்படின்னு சொன்னா எத பொறுத்தது? நல்லா கவனிங்க. எத பொறுத்தது? இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா? அதோட லென்த் எவ்வளவு இருக்கு? அந்த லென்த் என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டா அந்த செகண்ட் ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா? அது என்னன்னா கிராஸ் ஆகி போகணும் ரைட்டா? அதே மாரி செகண்ட் ட்ரெயினோட லென்த் கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த்த விட கிராஸ் ஆகி போகும்போது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, 2 ட்ரெயின் கிராஸ் ஆயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா? அதோட கம்ப்ளீட் லென்த் என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டா என்ன ஆகும்? இந்த சைடு வந்துரணும். அதே மாரி இந்த ட்ரெயினோட லென்த் வந்து இங்கிட்டு வந்துரணும். அப்படி வரும்போது என்ன சொல்லுவோம்? 2 ட்ரெயின் கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்கேயும் எத பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் எத பொறுத்ததுன்னா, 2 ட்ரெயினோட லென்த் பொறுத்து ரைட்டா? இந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த்தும், இந்த செகண்ட் ட்ரெயினோட லென்த் இந்த 2 ட்ரெயினோட லென்த் கம்ப்ளீட்டா கிராஸ் ஆகுறதுக்கு தான் என்ன சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் இருக்கு ரைட்டா? அப்ப இந்த 2 லென்த் நம்மளுக்கு வந்து தெரியணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நல்லா கவனிங்க. இந்த 2 லென்த் தெரியணும். இதுல அவன் க்ளூ என்ன குடுக்குறான்னு வச்சுக்கோங்க. 28 செகண்ட் அப்படின்னு சொல்ற அந்த டைம் டேக்கன் பை தெம் டூ கிராஸ் ஈச் அதர்னா, அப்ப என்ன அந்த 28 செகண்ட் 28 செகண்ட் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ட்ரெயினோட லென்த்தும் கிராஸ் ஆகுறதுக்கான டைம் தானே 28 செகண்ட் ரைட்டா? அப்ப என்ன பண்ணிக்கலாம் இந்த 28 செகண்ட் வந்து 2 ட்ரெயினோட லென்த். ஒரு ட்ரெயினோட லென்த் என்ன சொல்லியிருக்காங்க? 480 மீட்டர் சொல்லிட்டாங்க. 480 மீட்டர். அப்ப இன்னொரு ட்ரெயின் லென்த். அப்ப ட்ரெயினோட லென்த் என்ன சொன்னா? லென்த் 2 அப்படின்னு வச்சுக்கலாமா? இந்த லென்த் 2 தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முதல்ல என்ன பண்ணலாம்னா, நம்ம டோட்டல் லென்த் வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து லென்த் 1, லென்த் 2. அப்ப டோட்டல் லென்த் நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க. அத வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா, 2வது லென்த் வந்து கண்டுபிடிச்சலாம். நம்மளுக்கு என்ன டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கணும். பேசிக் ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். சோ டிஸ்டன்ஸ் தான் வேணும் என்ன? ஸ்பீட் இன்டு டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல டைம் டைம் எவ்வளோ? 28 செகண்ட். ஸ்பீட் பொறுத்தவரைக்கும் என்ன? 2 மூவிங்ல இருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன். ஏன்னா ஒரு ரிலேட்டிவ் ஸ்பீடோட கான்செப்ட் வரும். வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுவோம்? 2 ஆட் பண்ணுவோம். சோ அப்ப இந்த இடத்துல ஸ்பீடுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீட் என்ன இருக்குன்னா 50 பிளஸ் எவ்வளோ? 80 இருக்கு. 50 பிளஸ் 80 போட்டா 130 வருமா? 130 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு இருக்கும். இப்ப எல்லாமே பாருங்க. அவன் எல்லாமே என்னன்னா மீட்டர் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். செகண்ட்ஸ்ல இருக்கான். அதனால என்ன பண்ணுவோம்னா, இத நம்ம மாத்துவோம். சோ 130 இன்டு 5/18 அப்படின்னு போடுவோம். இப்ப 2ஆல அடிச்சோம்னு வச்சுக்கோங்க. 52 18 வரும். இது 2ஆல அடிச்சோம்னா 6 12 மிச்சம் 1 5 10 வரும் 65. சோ 65 இன்டு 5 நிமிஷம் 65 இன்டு 5 போட்டோம்னா 365 சாரி 325 325 கீழ வந்து 9 இருக்கு. இப்ப 9ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்? 3 வரும். 6 36.11 வரும். ஆமா 36.11 வரும். மீட்டர் பை வந்து செகண்ட். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா வெறும் ஸ்பீட் மட்டும் மீட்டர் பை செகண்ட்ல கண்டுபிடிச்சிருக்கோம். இத வச்சு என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இது வந்து அப்படியே வந்து போடுமா? டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன்? ஸ்பீடு 36.11 இன்டு டைம் எவ்வளோ? டைம் வந்து அவங்க குடுத்துட்டாங்க. எவ்வளவா? 28 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால என்ன 28 போட்டுக்கிறேன். இப்ப 3611 இன்டு 28ஆல போட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 101108 அப்படின்னு வரும். ஆல்ரெடி வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதனால சொல்றேன். இந்த 2 சம் தள்ளி வைக்கும்போது என்ன வரும்? 1011.08 அப்படின்னு வரும். டோட்டல் டிஸ்டன்ஸ் நல்லா கவனிங்க. இங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான பாயிண்ட் இருக்கு. அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 1011.08னா இந்த டிஸ்டன்ஸ் என்பது எத பொறுத்து? இந்த ட்ரெயினோட லென்த் தானே. 2 ட்ரெயின கூட்டும்போது அதோட லென்த் வந்து இவ்வளோ. அதான் வந்து அந்த டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அப்ப ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து தெரியும். இன்னொரு ட்ரெயின் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் மொத்த லென்த் டோட்டல் லென்த்ல இருந்து ஒரு ட்ரெயினோட லென்த் கழிச்சு விட்டேன்னா இன்னொரு ட்ரெயின் லென்த் கிடைச்சும்ல. அப்ப என்ன பண்றேன்? 1011.08ல இருந்து 480 கழிக்கிறேன். கழிச்சா என்ன ஆகும்? 1011.08ல இருந்து 480 கழிச்சா 531.08 அப்படின்னு வரும்.